வரும் நிதியாண்டில் விவசாயம் 4.1% வளரும். விவசாய கடனாக 10 லட்சம் கோடி, கடந்த ஆண்டு 9 லட்சம். பயிர் காப்பீடு திட்டத்திற்காக 13,000 கோடி, கடந்த ஆண்டு 5,500 கோடி. விவசாயி வருமானம் இரட்டிப்பாக்க நடவடிக்கை. கரும்பிற்கான நிலுவைத் தொகை வழங்க கூடுதலாக 9,000 கோடி ஒதுக்கீடு. திறந்தவெளி கழிப்பிடங்கள் இல்லாத கிராமங்களுக்கு குழாய் மூலம் குடிநீர். நுண் சொட்டு நீர் பாசனத்திற்கு 5,000 கோடி முதலீடு. பால் பொருள் பதப்படுத்தும் கட்டமைப்பிற்காக நபார்டு மூலம் 8,000 கோடி. ஊரக வேளாண் துறை வளர்ச்சிக்கு 1,87,223 கோடி. வறட்சியை சமாளிக்க நாடு முழுவதும் 5 லட்சம் குளங்கள் ஏற்படுத்தப்படும். உர விற்பனை நிலையங்களில் டிஜிட்டல் பரிவர்த்தனை. ரயில்வே துறை சுதந்திரமாக இயங்கும். 3,500 கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய ரயில் பாதை. 7,000 ரயில்களில் சூரிய மின் திட்டம். 9 மாநிலங்களுடன் இணைந்து 70 புதிய ரயில்வே திட்டங்கள். பயணிகளுக்கு உதவ ரயில் பெட்டிகளில் உதவியாளர்கள். IRCTC இணையதளத்தில் பதிவு செய்யும் ரயில் டிக்கெட்டுகளுக்கு சேவை வரி ரத்து. ரயில் பாதுகாப்பிற்காக 1 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு. 500 ரயில் நிலையங்களில் நகரும் படிக்கட்டு வசதி. 2019க்குள் அனைத்து ரயில்களிலும் பசுமை கழிவறை. ரயில்வேயின் IRCTC நிறுவனம் பங்கு சந்தையில் இடம்பெறும். ஆன்மீக பயணங்களுக்கு சிறப்பு ரயில். ஆளில்லாத ரயில்வே கிராசிங் அனைத்தும் அகற்றப்படும். நாட்டின் ஒட்டுமொத்த உட்கட்டமைப்பிற்கு 3,91,000 கோடி ஒதுக்கீடு. கடந்த ஆண்டு 2,21,000 கோடி. ஆதார் அடிப்படையிலான பண பரிவர்த்தனை முறை அறிமுகம். கிராமப்புற கட்டமைப்பை மேம்படுத்த 1,17,000 கோடி. கடந்த ஆண்டு 87,765 கோடி. கிராமப்புறங்களில் மின் திட்டங்களை மேம்படுத்த 4,500 கோடி. பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்திற்கு 13,000 கோடி. அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் 2019ஆம் ஆண்டிற்குள் 1 கோடி வீடுகள் கட்டப்படும். 2018 மே 1ஆம் தேதிக்குள் அனைத்து கிராமங்களுக்கும் மின் வசதி. போக்குவரத்து கட்டமைப்பு துறைக்கு 2,41,000 கோடி. கடந்த ஆண்டு 2,31,000 கோடி. 100 நாள் வேலைவாய்ப்பை கண்காணிக்க விண்வெளி தொழில்நுட்பம். பாதுகாப்பு துறைக்கு 2.74 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு. ஜவுளி மற்றும் தொழிற்துறைக்கு புதிய திட்டங்கள். வீடு இல்லாதவர்களுக்கு 2019க்குள் 1 கோடி வீடுகள். தனியார் பங்களிப்புடன் மெட்ரோ திட்டங்கள் நிறைவேற்றப்படும். மலிவு விலை வீடுகளுக்கான சலுகைகள் பெறுவதில் உள்ள நிபந்தனைகள் தளர்வு. புதிதாக வீடு கட்டுபவர்களுக்கு வரி சலுகை. மலிவு விலை வீடுகளுக்கு கட்டமைப்பு அந்தஸ்து. வரும் ஆண்டில் ஆன்லைன் மூலம் 350 படிப்புகள் வழங்கப்படும். அனைத்து உயர்கல்வி தேர்வுகளையும் CBSE உள்ளிட்ட அமைப்புகள் நடத்தாது. உயர்கல்வி தேர்வு நடத்த தேசிய தேர்வு முகமை உருவாக்கப்படும். உயர்கல்வி துறையின் பல்கலைக்கழக மானியக்குழு மாற்றம். இளைஞர்கள் அறிவியலில் கவனம் செலுத்த நடவடிக்கை. இளைஞர்கள் வருடாந்திர கற்றலை அதிகரிக்க புதிய முறை உருவாக்கம். கல்வி நிறுவனங்களுக்கு தன்னாட்சி அதிகாரம். 2025ஆம் ஆண்டிற்குள் காச நோயை முற்றிலும் ஒழிக்க முடிவு. குஜராத் மற்றும் ஜார்க்கண்டில் புதிதாக எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படும். உயிர்காக்கும் மருந்துகள், கருவிகளுக்கான விலையை குறைக்க நடவடிக்கை. 1.5 லட்சம் சுகாதார துணை மையங்கள் சுகாதார மையங்களாக தரம் உயர்த்தப்படும். ஒட்டுமொத்த வரி வருவாய் 17% அதிகரிப்பு. அசையா சொத்துகளுக்கான மூலதன ஆதாய வரியில் மாற்றம். தனிநபர் வருமான வரி விலக்கு உச்சவரம்பில் மாற்றமில்லை. ஆண்டு வருமானம் 1 கோடிக்கு மேல் இருந்தால் 15% வரி. இயற்கை எரிவாயு இறக்குமதி வரி 2.5% குறைப்பு. எரிவாயுவிற்கான கலால் வரி குறைப்பு. ஆண்டு வர்த்தகம் 50 கோடிக்கும் குறைவாக உள்ள நிறுவனங்களுக்கு 25% வரி குறைப்பு. ரூபாய் 50 கோடி வரை வர்த்தகம் செய்யும் சிறு நிறுவனங்களுக்கு 5% வரி குறைப்பு. ரியல் எஸ்டேட் புரோமோட்டர்களுக்கு வழங்கப்படும் சில சலுகைகளில் மாற்றம். அசையா சொத்துகளுக்கான மூலதன ஆதாய வரியில் மாற்றம். அந்நிய முதலீட்டிற்கு புதிய கொள்கை. அரசியல் கட்சிகள் நன்கொடை பெறுவதை வெளிப்படையாக்க நடவடிக்கை. ரொக்கமாக 2,000 ரூபாய் வரை மட்டுமே நன்கொடை பெற முடியும். 20,000 ரூபாய் நன்கொடை பெற்றால் யார் அளித்தது என்ற தகவல் தெரிவிக்க வேண்டும். கட்சிகளுக்கு காசோலை மின்னணு முறை மூலமாக நன்கொடை அளிக்க உச்சவரம்பு இல்லை. கட்சிகள் நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்குள் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய வேண்டும். வறுமை கோட்டிற்கு கீழ் வசிக்கும் 1 கோடி குடும்பங்களை ஏழ்மையிலிருந்து விடுவிக்க புதிய திட்டம்.
100 நாள் வேலை திட்டத்திற்கு இதுவரை இல்லாத அளவாக 48,000 கோடி நிதி. கடந்த ஆண்டு 38,500 கோடி. எஸ்சி பிரிவு மேம்பாட்டு திட்டங்களுக்கு 52,393 கோடி. கடந்த ஆண்டு 38,833 கோடி. இளைஞர்களின் வேலை வாய்ப்பிற்கு முக்கியத்துவம். அரசின் திறன் மேம்பாட்டு திட்டத்தில் 3.5 கோடி இளைஞர்களுக்கு பயிற்சி. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் மகளிர் பங்களிப்பு 55% உயர்வு. கிராமப்புற பெண்களின் திறன் மேம்பாட்டிற்கு 500 கோடி நிதி. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான திட்டங்களுக்கு 1,84,000 கோடி. கடந்த ஆண்டு 1,56,000 கோடி. நபார்டு திட்டங்கள் மூலம் விவசாயிகள் பால் உற்பத்தியாளர்களுக்கு பயன்படும் வகையில் நிதி ஒதுக்கீடு. முத்ரா திட்டத்தின் மூலம் சிறு நிறுவனங்களுக்கு கடனுதவி 24 லட்சம் கோடி. கடந்த ஆண்டு 18 லட்சம்.